시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் கேர்ள் ரிச் சிட்டி பாய் சீசன் 3 பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கதையோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். கடைசியாக பார்ட் 6ல் என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரக்கு வந்து வாங்கி வச்சுட்டு ஜங்குகா என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா பாட்டிலில் வந்து வச்சுருப்பாரு. ஸோ தட் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து ஒய்யன் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருப்பா. ஸோ சுகாவோட நிலமையை நினச்சி இங்கே அந்த பொண்ணு இருக்குல்ல சுகாவோட ஒய்ஃப், அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதால சரி ஓகே நம்ம வந்து அவள் கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க. இதில் ஜங்குகா வேறு வச்சுருந்த அந்த வாட்டர் பாட்டிலில் வையனும் அதுக்கப்புறம் சுகாவோட ஆளுமே குடிச்சிருந்துருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவங்களோட ஆள் மனசை கேட்காம அப்படியே ஒளிஞ்சிருந்து அந்த கொல்லை வழியாக வந்திருந்திருப்பாங்க. அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து அந்த பிள்ளை அப்படியே பீக் பண்ணி பார்த்துட்ருக்கு. தேவங்க வந்து சரக்கு அடிச்சிட்ருக்காரு. ஆனால் சரக்கு அடிக்கிறது தெரியாமல் சரக்கு அடிச்சிட்ருக்காரு. ஓகேவா, லைக் வாட்டர் பாட்டிலில் அந்த மாதிரி. இங்கே சுகா வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துகிட்ருக்காரு. எல்லோரும் அடிக்கிறானுங்க, நம்ம மட்டும் எதுக்கு அடிக்காமல் இருக்கணும்? ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வேறு அவருக்கு அவ்வளோவா பிடிக்கலை. ஐயோ இவனுங்களெல்லாம் தாண்டி நான் தான் முதல்ல அடிக்கணும், என்னோட சோகம் தான் பெரிய சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பான்னா அப்படியே அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிற அந்த இதை வந்து அப்படியே ஃபுல்லாக கல்ப்பாக ராவாக அடிச்சுருந்துருப்பார். இங்கே அடித்ததை பார்த்துட்டு ஐயோ எல்லாம் நான் எடுத்துகிட்டு வர்றது தான் கஷ்டப்பட்டு அவன் மிக்ஸ் பண்ணிட்டு வரவனுக்கு தான் அந்த வழி தெரியும்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வந்து உள்ளே போயிருந்திருப்பாரு. அவள் தண்ணி குடித்தால இல்லையா சரக்கு, என்னன்னு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா கடைன்னு போயிட்டு அப்படியே போய் பார்க்குறாரு. பார்த்தா தண்ணி ஆக்சுவலாக நீங்கள் குடிச்சிருப்பீங்க, மினரல் வாட்டர் இப்படி தான் கசக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிருந்துருப்பீங்க. இங்கே சுகாவோட பொண்ணு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பா, ஆனால் இன்னும் குடிக்காத மாதிரி தான் இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது, இவ குடித்தாலா இல்லையா வையன்னு, எப்படி அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இருந்துகிட்ருக்காரு. டக்குன்னு இங்கே பார்த்திங்கன்னா ஒய்யன் அப்படியே தூங்கிட்டு இருந்த பிள்ளை அப்படியே டபக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அப்படியே நடக்கிறா. இங்கே என்ன ஆச்சு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒளிஞ்சிருந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. இங்கே அப்படியே ஒய்யன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே நடந்துகிட்ருக்கா. ஒர்க் அவுட் ஆகுது குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. டபக்குன்னு அந்த மனுஷன் அப்படியே அவருக்கு முன்னாடி நிற்கிறாரு, அந்த பொண்ணுக்கு முன்னாடி. தள்ளு அப்படி சொல்லிட்டு டபக்குன்னு அவரை தள்ளி விட்டுட்டு லைட்டாக அப்படியே சுருண்டு அப்படியே திருப்பி கொஞ்சம் நேராக போகுது. அதம்மா அதுக்கு மேலே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே குறுக்குன்னு வயன் அப்படியே அவரே பார்க்குறாரு. இப்போது சரக்கு நம்மளுக்கு இப்போ வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே இவர் ஆக்சுவலாக கையில் இப்போ வச்சுருக்காரு. ஓகே, அதை வந்து மாடிக்கு இன்னும் மொட்டை மாடி போகலாம் போல். ஸோ அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒரு 2 ஸ்டெப்புக்கு இருக்கும், அந்த இடத்துல அப்படியே டக்குன்னு ஓரத்தில் வச்சுருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீ அந்த பொறுக்கி தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பொறுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா டென்ஷன் ஆகிறாரு. பொறுக்கியா? நான் பொறுக்கியா அவனுக்கு? ஆமாம், நீ பின்ன வழிஞ்சான்னு கூப்பிடவா? நீ சரியான பொம்பளை பொறுக்கி தானடா. யாரை சொன்ன பொம்பளை பொறுக்கின? நானா அப்படிங்கிறாரு. பின்ன கௌரவமா? நீ சொன்னதெல்லாம் நீ செஞ்சதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், வெக்க கேட அதோட தாண்டி வேறு எதுவும் கிடையாது. அப்படி நான் என்ன பண்ணேன் அன்னைக்கு குடிச்சிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து தப்பானதுக்கு ட்ரை பண்ண வந்தானடா நீ. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்கு வந்து எனக்கு கருமம் நினச்சி பார்க்கவே ஈரக்கொள்ள நடுங்குது. முத்தம் கொடுத்தா வந்தானே, அதனால எனக்கு காய்ச்சலே வந்துடுச்சு. சும்மா பேசாத, அப்படியே வெளியில் அப்படியே முகமூடி போட்டுட்டு நிற்காத, புரியுதா? உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் பொறுக்கி
அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. இந்த பார், சும்மா சும்மா அதே வார்த்தை சொல்லிட்டு டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காது. ஆமாம், நான் பொறுக்கி வேணா சொல்லு, ஆனால் இதெல்லாம் ட்ரை பண்ணது உன்கிட்ட மட்டும்தான். உனக்கு காலையில் ஞாபகம் இருக்குமான்னு இருக்காதான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் இவ்வளோவுமே ட்ரை பண்ணுறேனே, அஃப்கோர்ஸ் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் என்னதான் சிட்டியில் வளர்ந்த பையனாக இருந்தாலும் நான் அங்கே பொறுப்பாக ஒழுங்கா ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் இருந்திருக்கேன். இன்ஃபேக்ட் நான் பப்புக்கு கூட போனது கிடையாது. ஹேங் அவுட்டுன்னு வெளியில் எந்த ஒரு பொண்ணுங்களோடையும் வெளில சுற்றினது கிடையாது. இதை விட ஒரு அக்மார்க் நல்ல பையன் உனக்கு எங்கடி கிடப்பான்? சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேணுங்கிட்டு அப்படியே பல்பு கட்டுறீங்க. ஏய், சீனை போட்டுக்கிட்டேன் என்ன? சிக்காயோட போறக்கு நீ தப்பா நடந்துக்கிட்ட, நான் பண்ணட்டா இப்போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்ககிட்ட பேசுகிற மாதிரி என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறாரு. ஏய் போக்கே நில்லுடா அப்படிங்கிறீங்க. ஒரு காண்டாயி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. பயந்தாங்குழி பைய ஓடி போயிட்டான். அந்த பயம் இருக்கட்டும், வயனா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு பார்த்தா அந்த வாட்டர் பாட்டிலை ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே எம்டி பாட்டிலாக வைக்குது சுகா ஒய்ஃபு. நானா? என்ன சத்தம்? ஒன்றும் இல்லை, சும்மா செவத்துட்டு பேசிட்டு இருந்தேன். இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ஒய்ஃப் கூப்பிடுறா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்குறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டீங்க. கீழே இறங்கிட்டு அப்படியே போகிறீங்க. சும்மா அப்படியே சிறக்கடிச்ச மப்பில் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜங்குக் வந்து ஹாலில் தான் இருக்கார், வெளியில் கூட போகல. அந்த மனுஷன் சரக்குமே அடிக்கலை. நீங்கள் அவரை மூட் அப்செட் பண்ணிட்டீங்க. அவர் அப்படியே ஒரு ஈஸி சேரில் அப்படியே கடுப்பில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. பார்த்தா நீங்கள் அப்படியே கண்டுக்காமல் அப்படியே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் டைரெக்டாக போகிறீங்கன்னா கொல்லைக்கு. இவன் எங்கே போகிறா? கொல்லைக்கு எதுக்கு போகிறா? அங்கே அவனுங்கெல்லாம் இருக்கானுங்க, எல்லாம் வர சரக்கடிச்சிருக்கு. இவ என்ன தான் பண்ணுறாவ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு காண்ட் ஆகுது. ஆனால் அவர் வரத்துக்குள்ளே நீங்கள் ஆக்சுவலாக கொல்லைக்கு போயாச்சு. கொல்லைக்கு போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெய்யோங்கு மப்பு ஃபுல்லாக அடிச்சிட்டாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகாவும் இருக்கார். நீங்கள் குட்டா குடு குடு பாஷா ஹேஸ் பாஸ் கூஸ் குரு வந்தாடி குல்லா அப்படின்னு சொல்லிட்டு சுகா மேலே கையை வச்சுட்டு யோ அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிற சுகா மேலே போயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நானா? ஏன் போ முதல்ல நீ பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கப்பச்சிப்பன்னு நீங்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே மதிச்சுட்டு அந்த மனுஷன் போகிறாரு. நீங்கள் அப்படியே குறுக்குறுன்னு தேவங்க பார்க்குறீங்க. அவருமே உங்களை குறுக்குன்னு பார்க்குறாரு. நீ தானே அது பொறுக்கி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ என்ன நினச்சா அவள் தியோங்கிட்ட பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறதுக்குள்ளே இங்கே நீங்கள் பொட்டுன்னு அப்படியே விழுந்து தேவங்கட மடியில் விழுந்துட்டீங்க. அந்த தள்ளாடிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, இவர் உங்களை பிடிக்கலான்னு போயிருப்பார் ஜங்குக்கு ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் ஒரு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே பொத்துன்னு தேவங்கோட மடியில் விழுந்துட்டு பொறுக்கி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் இல்லடி, நீ தாண்டி மேலே விழுந்தேன், மேலே நீ தாண்டி பொறுக்கி வையன் பொறுக்கி அப்படிங்கிறாரு. தியோங் வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காண்டாயிட்டார் ஜங்குக் ஆக்சுவலாக. நீ யார்ரா நேற்று முளைச்ச காளான் மாதிரி நடுலாம் வந்துட்டு அவகிட்ட பேசினா உனக்கு நடக்கும் ரோஷம் மாதிரி வருது, இது போடாடே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தெய்வம் வந்து திட்டுறாரு. எல்லாம் சர்க்கடிச்சிட்டு என் உயிரை வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ வா வையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிருக்கிற. வீடு நான் இவங்கிட்ட சண்டை போட்டு போகிறேன். எவ்வளோ தைரியம் உனக்கு இருந்தா
அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மச்சான் டபக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களோட ஆள் இருக்கும்ல, ஸோ அந்த ஆள் வந்து சந்தில் தானே இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பதறுது. என்னடா வயன் இவரும் அவ்வளோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அது நீ ஏன் கூட பண்ணது, நான் தான் பொறுக்கி, புரிஞ்சுதா? அப்படி வந்துக்கிட்ட நீ தான் பொறுக்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குகாவோட அப்படியே செஸ்ட் அடிச்சுட்டு சொல்கிறீங்க. ஆமாம் அத்தா, நான் தான் சந்தோஷமா முதல்ல உள்ள வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டாரு. அப்பாடா. அப்போ ஜங்குக் தான் வீட்டுக்கு போனாரா? நான் கூட பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பயந்துட்டு இங்கே தேவம் பார்க்கணுமே அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு உட்காந்துக்கிட்டே. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பொறுமையாக அப்படியே காலை பொறுமையாக அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கிட்ட அப்படியே போயிட்டுருக்கா தேவம் கிட்ட. இப்போது தேவம் அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு அப்படி திரும்பி இருப்பார். இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துருக்கும். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ளே பார்க்குறாரு. நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. நீ தெரியறதுக்கு நீ என்ன ஜான்சி ராணியா? சொல்லு, எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு யார் நீ முதல்ல? அது மட்டும் இல்லாமல் எப்படி என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போதையிலே கேட்டுட்ருக்காரு. நான் முன்னாடி வந்துட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்லுது. நான் நிஜமாக உங்களுக்கு தெரியலையா? சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த பொண்ணை குறுக்குன்னு பார்க்குறாரு. நீ தானே என்னுடைய அவள் அப்படிங்கிறாரு தேவம். அந்த பொண்ணு அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே அவரே பார்க்குது. சும்மா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவம் சொல்கிறாரு. ஆமாம். அப்படியே தள்ளி நிற்கிறேன் வந்து உட்கார் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டப்புக்குன்னு அந்த பொண்ணை வந்து அவருக்கு கீழே ஒரு ஸ்டெப் இருக்கும், அந்த ஸ்டெப்பில் டக்குன்னு உட்கார வச்சுருந்துருப்பாரு. ஸோ அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னா லைக் அவர்கிட்ட அப்படியே முட்டி போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்க மாதிரி. அங்கே தேவங்க அப்படியே அந்த பொண்ணோட 2 சிக்ஸையும் பிடிச்சிட்டு ரொம்ப அழகா இருக்க, நீ தானே என்னோட வடிவு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவம் சொல்கிறாரு. அந்த பொண்ணை டபக்குன்னு அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே அழுக வருது. அழுகாத சாப்பிட்டேன்னு இது அப்படியே லைட்டாக சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வைப் பண்ணியிருந்திருப்பா. ஸோ இங்கே அப்படியே தேவங்கோடத்தை கட் பண்ணிட்டு இங்கே ஜங்குகா அவங்க இழுத்துட்டு போனதை அதை பார்க்கலாம். இப்போ ஜங்குகா வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான்னா, என்னடி உன் பிரச்சனை, நானும் நினச்சிட்டு தேவங்கிட்ட பேசிகிட்டு இருக்க, எனக்கு கண்ணு தெரியாதா என்ன? ஓ நீ தான் குருட்டு முண்டோம், என்ன வேறு கண்ணு தெரியாதுன்னு சொல்கிறியோ? நீ தான் கண்ணு தெரியாமல் போதையில் அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்தா, உன்னை நான் என்னென்னு நினச்சியோ? நான்லாம் தெளிவு தெரியல அப்படிங்க சொல்கிறீங்க. உன் தெளிவு லட்சணத்தை நான் பார்த்தேனே, என்னையே என் வாயால் பொறுக்கின்னு சொல்ல வச்சுட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக முனவிட்டு சொல்கிறார். ஹலோ, கண்ணு பார்த்து பேசு, கண்ணில் எங்கெங்கோ உனக்கு போகுது, எங்கே கண்ணை பார்த்து பேசுறது? போதையில் நிற்கிறடி நீ. யாருடா? நானும் பார்த்துட்டே இருக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குனிஞ்சு ஏதோ ஒரு பெரிய லைக் குச்சி மாதிரி இருக்குது, அதை வச்சு அப்படியே போட்டு அடிக்கிறீங்க ஜங்குகாவை. ஷூ இவன் என்னடா போதையில் தாலே என்ன அடிக்கிறாளே, நார்மலாக தாலே அடிக்கிறாளே, என்ன முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் குடுன்னு வர்றாரு. இந்த பார் பையன் எல்லாத்துக்கும் ஓரளவு தான் அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு அதை வாங்கியிருப்பார். இங்கே சுகா அவர் இப்போ தான் பொறுமையாக மாடிக்கு ஏறி போயிருந்துருப்பார். என்னங்க சத்தம்? ஷோ எல்லாம் சோதிக்கிறானோ, நான் முடியலையே, டே நீ மூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு எவ்வளோ நேரம் கழிச்சு வர, நான் எப்போ வர சொன்னேன் ஒன்று? அவர் சாரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா அப்படியே குடுன்னு போயிருப்பார். வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சம்மா வந்து
அப்படியே அவரை கூப்பிடுது. இந்த மனுஷன் அப்படியே ஹக் பண்ணியிருப்பாரு ஷுகா. ஸோ ஹக் பண்ணிட்டு அப்படியே 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுக்கிற மாதிரி ஒரு சினாரியோ. இங்கே வந்து ஜங்குகா அந்த ஸ்டிக்கை பிடிச்சி அப்படியே விட்டு எறிஞ்சிருப்பாரு. விட்டு எறிஞ்சிட்டு இதை விட்டால் எனக்கு வேறு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல, இவளை அடையிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு போகணுன்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே நாடி நரம்பெல்லாம் அப்படியே துடிக்குது. அதனால இவ காய்ச்சி பூச்சின்னு கத்துறாள். இதெல்லாம் எனக்கு புதுசாக என்ன, இவளுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா டபக்குன்னு அவங்க இடுப்பை பிடிச்சிருப்பாரு. பொறுக்கி 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 எல்லாத்தையும் அப்படியே நிரூபிச்சுட்டே இருப்பியா நீ அப்படின்னு அந்த பொண்ணை சொல்கிறா. அவர் ஆமாண்டி என்ன பண்ணுவ, ஆமாம் நான் தான் என்ன பண்ணுவியா, நானும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரோட இடுப்பை பிடிச்சிருப்பீங்க. அவர் ஓ அப்போ நீ என்னவா, நானும் தான் பொறுக்கி, நீ ஆம்பளை இல்லை, நீ பொம்பளை பொறுக்கின்னு நான் ஆம்பளை பொறுக்கி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ என்ன ரைமிங்கில் சொல்கிற பாரு, கேவலமாக இருக்குது அது கேட்கவே. அப்போ இதே மாதிரி வேறு யாருக்கிட்ட இது மாதிரி பண்ணியிருக்கியா? அப்போ நீ எத்தனை பேர்கிட்ட பண்ணியிருக்கியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ நான் கேட்குறத என்கிட்டே போட்டு வாங்குறியா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவள் பேர் வயன் அப்படிங்கிறாரு. நானும் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவன் பேர் அப்படின்னு அப்படியே யோசிச்சே மாதிரியே அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அதுதானே அப்படியே தப்பி தவறி கூட என் பேர் வாயில் வராது எனக்கு. வந்துச்சு தேங்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க. அந்த மனுஷன் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இவள்கிட்ட போய் நம்ம ரொமான்ஸ் எதிர்பார்ப்போம், வாயை மூடிட்டு நான் இருந்திருக்கணும். இவகிட்டேருந்து நம்ம பேர் வரும்னு நினச்ச பாரு, என் பேர் தான் மகா தப்பு அப்படிங்கிறாரு அவர். த பேர் தேயம் உன்னோட ஃப்ரெண்டு. ஆமாம் 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 அப்படின்னு அந்த பொண்ணு அப்படி இது பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ கண்டிப்பாக வேறு யாரையோ பண்ணியிருப்பா தானே, சரியாக நினைவில்லை அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. சாரி, அதாவது நீங்கள் இப்போ அப்படியே அவரோட ஹேண்டு பொறுமையாக அவங்களோட நெக்கு கிட்டக்கு அப்படியே வந்து நெக்கை அப்படியே கிராப் பண்ணி பிடிச்சிருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே நீங்களுமே உங்கள் இன்னொன்று ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அவரோட நெக்கில் பிடிச்சிருப்பீங்க. ஸோ இவ கையெல்லாம் நம்ம உடம்புல படுமான்னு நினச்சா இப்படியெல்லாம் நடக்கணும் நினச்சி பார்க்கலையே. சரக்குக்கு என்ன ஒரு மகிமடாடே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. இதை எப்படி ஹாலில் பண்ணுறது? இப்போ வேற சுகா வேற மேலே இருக்கான், கொல்லையில் தேவங்க இருக்கான், என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா இங்கே தெய்வங்களோட அம்மா அப்பா ரூம் ஆக்சுவலாக இருக்குல்ல, ஃப்ரீயாக தானே இருக்கும். அதனால் டபக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போகிறாரு. எங்கே போகிறான் அப்படின்னு அந்த பொண்ணு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் பாடி நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு இழுத்துட்டு போயிருந்துருப்பாரு. ஸோ போனதுக்கப்புறம் கதவை அப்படியே டப்புன்னு லாக் பண்ணிவிட்டு ஹாய் பொறுக்கி அப்படிங்கிறாரு. நான் தான் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை தூக்கி உங்கள் 2 இடுப்புலேயே வச்சுட்ருக்கீங்க. அந்த இடுப்பில் டப்புன்னு கையை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணுவான் தெரியுமா பொறுக்கியாக இருந்தா அப்படின்னு நான் சொல்லவே ஞாபகம் வந்துச்சு, பொறுக்கிலாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, டபக்குன்னு அவரோட 2 சீக்ஸி பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருந்துருப்பீங்க. அவருக்கு அப்படியே ஹார்ட்டு டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுறீங்களா, அந்த மனுஷனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படின்னு அந்த மனுஷன் ஆடி அடங்கே போயிட்டாரு. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குகா செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காரு. இது மட்டும் தான் பண்ணுவானா பொறுக்கி, வேறு எதுவும் பண்ண மாட்டானே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ தானா அப்போ நீயும் பண்ணு நானும் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஒர்க் அவுட் ஆகுதுலாம் சொன்னா போனா. இன்னைக்கு அடிச்சது பாரு எனக்கு லாட்ரி டிக்கெட்டு. அடிச்சுட்டு இந்த மனுஷன் செம்ம ஹாப்பியாக இருந்துட்டுருக்காரு. ஸோ இங்கே அப்படியே ஜங்குவை கட் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே சுகாவை பார்க்கலாம். ஸோ இங்கே சுகா வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்ச மாதிரி தானே இருந்துகிட்ருப்பாரு. ஸோ இருந்ததும் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும், அப்படியே டப்புக்குன்னு இந்த சுகா மேலே காலை போட்டிருக்கும். யார் இவ சரியான பஜாரியாக இருப்பாளா, காலெல்லாம் தூக்கி போட்டுட்டு கையேடு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு சுகா இங்கே தள்ளி விட்டுருப்பாரு. எதுக்கு இப்போ கத்தாலேறேன்? என்ன அழாத? என்ன புருஷனுக்கு என் மேலே பாசமே இல்லை, காதல் இல்லை, ஆசையே இல்லை. இவ்வளோமா இல்லை உன் புருஷனுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அவன் அப்படி இருக்கான்? அவர் பாவம் யாரையோ நினச்சி சுகா இங்கே வந்து கேட்டுட்ருக்கார், விசாரிச்சுட்ருக்கார் அந்த பொண்ணுக்கிட்ட. என்னத்த சொல்லுவேன், யாருக்கிட்ட சொல்லுவேன்? அவர் டப்புன்னு ஏந்திரிச்சு உட்காந்துட்டு எந்திரி அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுவுது. என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு. என்னென்ன பாரு, திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிச்சு சா வச்சிருவேன். என்னன்னு சொல்லு. தூக்கு மாதிரி வரேன் சொல்லு. அவர் ஆம்பளை பிள்ளைகளோட சாவகாசம் வச்சிருக்காரு. என்ன சொன்னா? ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா கேட்குறாரு. ஐயா அம்மா தப்பான சாவகாசம் வச்சிருக்காரு ஆம்பளை பிள்ளையோட. அது அது சரக்கு அதெல்லாம் அடிக்கிறதுலாம் நார்மல் தானே, இயல்பு தானே. அதெல்லாம் காலை போக குழந்தை குட்டிலாம் வந்ததுன்னா புருஷன் எல்லாம் மறந்துவிடுவான். கண்ணை கசக்காம போய் தூங்க போ அப்படிங்கிறாரு. யோ அது அந்த சாவகாசம் இல்லையா அப்படிங்கிற சுகா. காதை கொடு அப்போதான் சொல்லுவேன். இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா காதை கொடுத்துருப்பாரு. அப்படி இப்படி எங்கே போய் சொல்றது தெரியலையே அப்படின்னு அந்த பொண்ணு. அப்படி இப்படியா? அப்படி இப்படின்னா சரியான மக்கா இருக்கானே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒட்டுன்னு மண்டையில் அடிச்சிருக்கோம். என்ன வலிக்குது, ஏன் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சுகா இங்கே அப்படியே தலையை சொரிஞ்சிட்ருக்காரு. பின்ன என்னைய ஒரு விவரமும் தெரியாமல் இருந்துட்டுருக்கேன். அதான் ஒன்றா இருப்பாங்கல்ல, மருசா அப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுது. ஒன்றா பசங்க கூட தானே ஒன்றா இருக்கான், இதில் என்ன தப்பு? ஒன்றா இருக்கிறதுனா ஒன்றா பழகிறது, பேசுகிறது, அந்த மாதிரி அந்த மனுஷன் ஒன்றா இருக்கார். இப்போ வரைக்கும் அவள் என்ன டோன் சொல்கிறேன்னா அந்த மனுஷனுக்கு தெரியல. போதையிலே அந்த மனுஷன் இதுமாரி பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறான்னு புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அதெல்லாம் சரியாக போயிடும், விடு விடு. ஐயோ போயாயோ அந்த மோகம் சரியான ஆம்பளும் பயம் மோகமாக இருக்கு. ஆமாம் வேற மோகமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நீ சொல்கிறது கேயா? அதே தான் இங்கிலீஷில் என்னத்தை பேரை வச்சிருக்காங்க தெரியலையே என் புருஷன். அதுதான் உங்கள் புருஷனை பற்றி உங்ககிட்டே சொல்கிறாரு. மாஸ்க் காட்டுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக. அப்புறம் இருக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுக்கா. அது ஒரு பெரிய கூத்து, நான் தான் வலுக்கட்டாயமாக கண்ணாலம் பண்ணேன். இது தெரியாமல் போயிடுச்சு. அவரோட வாழ்க்கையை கெடுத்து இப்படி என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதையா நிற்கிறேனே. இதை யாருக்கிட்ட சொல்லுவேன், எங்கே போய் சொல்லுவேனே தெரியலையே. இது கேட்காலே இல்லையா? இதை பாரு நீ அழாத, அதுதான் எனக்கு இதை சொல்லிட்டு இல்லை. என் புருஷனுக்கு இப்படி இப்போ நான் பஞ்சாயத்து பண்ணுறேன். யாரும் நான் பார்க்க அவ உள்ள தூங்குறா, நான் வெளியில் தூங்க. இவ்வளோ பெரிய கொடுமையா? ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன்.
கேயா இருந்தாங்கன்னா பொண்ணு உள்ளே சேர்க்க மாட்டாங்க தான். சரி, எந்த ரூமுக்குள்ளே? அதான் அந்த ரூமுக்குள்ளே அப்படின்னு அந்த பொண்ணு அழுகுது. நீ வா, நான் என்னென்னு ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போக. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா லைக் லிட்டர்லி யாருமே இல்லை. அங்கே ஒரு 2 பில்லோ இருக்குது. ஓகே, 2 பில்லோ தான் இருக்குது. அங்கே போயிட்டு யாருமே இங்கே இல்லையடி அப்படிங்கிறாரு. ஐயோ, அவங்க தாங்க படுத்து கிடக்காங்களே, கண்ணுக்கு விளங்கலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவே, படுத்துட்டோம் எனக்கு எதுவும் தெரியலையே, எதுவும் படுத்துருக்கா என்ன பேயா என்ன அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்ருக்காரு. கேட்க மறந்துட்டேன், உன் புருஷன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா கேட்குறாரு. என் புருஷன் பேர் நான் எப்படி என் வாயால் சொல்லுவேன், நான் சொல்லக்கூடாதே. ஒப்பரை வச்சுக்கிட்டே இருக்காது, எரிச்சலாக அது காது வர வலிக்குதுன்னுக்கா. பேரை சொல்ல முடியுமா இல்லையா? நான் பஞ்சாயத்தெல்லாம் கலப்ப மாட்டேன், நான் மட்டும் அப்படியே போய் தூங்கிடுவேன். ஆமாம், பேரை சொல்ல சீக்கிரம் அப்படிங்கிறாரு. கிட்டக்கவா அப்போதான் சொல்லுவேன், கிட்டக்கவா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவரே காதை கிட்ட கடிச்சிட்டு போகிறாரு. அப்படின்னு அந்த பொண்ணு கண்ணத்தில் அப்படியே முத்தம் கொடுத்து வந்துருக்கோம். சும்மாவா? சும்மான்னு ஏதாவது பேர் இருக்கா என்ன? சும்மாவா அவன் பேர்? இல்லை, அவர் பேர் சுகா. அவர் என்ன சுகாவா? ஆமாம். லூசு, அது என் பேர். உங்கள் பேரா? இல்லை, அது என் புருஷன் பேர். என் பேர் தான் சுகா. இல்லை, என் புருஷன் பேர் தான் சுகா. இந்த பாரு, அது என் பேர், அது என் புருஷன் பேர். இரு, நான் யாரையாவது கல்யாணம் பண்ணானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே யோசிக்கிறாரு. என் புருஷன் இவரா என்ன அப்படின்னு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேது. கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு, என் புருஷன் தான் நீங்கள் தான் என் புருஷன். ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கல? என்னை பார்க்க அழகா இல்லையா? ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கல? என் கிட்டக்கவே நெருங்க மாட்டீங்களேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அழுவுறீங்க அவரோட ஷோல்டரை பிடிச்சிட்டு. ஒருத்தி ஒப்பார வச்சுட்டே இருக்கே, காதே வலிக்குது எனக்கு. மூட்டை போய் பாடுறி அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு உங்களை தள்ளி விட்டுருப்பாரு. ஸோ தள்ளி விட்டதில் நீங்கள் அப்படியே பெட்டில் அப்படியே பொதுன்னு விழுந்து இருந்திருப்பீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது படுத்துருக்குது தான் என் பொண்டாட்டியா என்ன? எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை. உன் பேர் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. என் பேர் அஞ்சு அப்படி நீங்கள் சொன்னீங்க. அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார். அஞ்சு இல்லாமல் பேர் வைக்கிறாங்க. எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையே. டபக்குன்னு நீங்கள் என்ன இருப்பீங்க, அவர் கையை பிடிச்சி அப்படியே இழுத்து வந்துருப்பீங்க. பொத்துன்னு அப்படியே உங்கள் மேலே படுத்து வந்திருப்பார் சுகா. ஆக்சுவலாக என்னடி பண்ணுறேன் எடுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பிறண்டு சைடில் படுத்து வந்துருப்பார். நீங்கள் அப்படியே டக்குன்னு அவர் மேலே காலை போட்டுட்டு, இன்னைக்கு எப்படியும் உனக்கு மூடு வராமல் போகுதுன்னு நானும் பார்க்குறேன். இந்த பாரு, என்னால் ஊருக்கிட்டலாம் பேச்சு வாங்க முடியாது சரியா? எனக்கு புள்ள வேணும். ஊரே இல்லைண்ணா என்னை அசிங்கமாக பேசும். ஒழுங்கா மூடிக்கிட்டு வா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஊர் என்ன பேசும் அப்படின்னு சொல்லி இங்கே சுகா சொல்கிறாரு. நீ என்ன சுகா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஆயிருக்குமா என்ன? ஆமாம், நான் தான் உன்னோட பொண்டாட்டி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஓ, ஹாய் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஹாய் சொல்கிறாரு. இன்னைக்கு எனக்கும் எல்லாம் நடக்குமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. என் பொண்டாட்டின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன கருமம், அதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும், நான் புருஷன் ஆகிட்டேனே, வாடி அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் பிடிச்சி இழுத்து இருந்திருப்பாரு. ஸோ அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ முத்தங்கள் பல போயிருந்திருக்கும். அங்கே ஷிகாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் எல்லாமே லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக பிகின் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கும். இங்கே தெய்வங்கிட்ட நம்ம வரலாம். நீங்கள் எதுக்கு என்கிட்ட எனக்கு 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 பிடிக்காத மாதிரி வந்துடுங்க எனக்கு காலையில் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. நானா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி, நான் ஏன்டி ஒன்று பிடிக்காத மாதிரி நான் நடந்து வர போகிறேன் சொல்லி பார்க்கலாம். ஐ லவ் யூ. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்களேன். ஐ லவ் யூ. அந்த பொண்ணுக்கு அப்படியே ஆசையாக இருக்குது அவருக்கு முட்டை கொடுக்கணும்னு. ஆனாலும் ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. ஸோ அப்படியே பொறுமையாக நெருங்குறா. ஆனால் டக்குன்னு ஒரு வெக்கம் வந்து அப்படியே அவளுக்கு தடுக்குது. அவர் டக்குன்னு அப்படி சொல்லிட்டு இங்கே தேவங்க முத்தம் கொண்டு வந்திருப்பாரு. அவரை டக்குன்னு நீ வா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு அப்படியே அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிருந்திருப்பாரு. அந்த பொண்ணை அப்படியே வெக்கப்பட்டுட்டு அப்படியே குடுன்னு வரா. கொலுசு சத்தம் கேட்குது. டக்குன்னு ஜங்குக்கா யார், நீ மூடிட்டு வா அப்படின்னு அந்த பொண்ணு, அதாவது வயன் இருக்கால, அப்படியே டப்பக்குன்னு ஜங்குக்கா பிடிச்சி இழுத்து இருந்திருப்பா. ஸோ அந்த பொண்ணு கீழே இருக்கும், இவர் வந்து மேலே இருப்பார். என்னென்னலாம் நீ பண்ண, என்ன எவ்வளோ அசிங்கமாலாம் எனக்கு திட்டினேன், இது உனக்கு ரிவெஞ்ச் இல்லைடா செல்லம், நான் யாருன்னு உனக்கு நிரூபிக்கிறேன்டி, நாளைக்கு உனக்கும் எனக்கு பஞ்சாயத்துக்கு கல்யாணம் ஆகலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அந்த மனுஷன் இங்கே இருந்துட்டுருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் மூவ் பண்ணுறாரோ இல்லையோ, வயனாகிய நீங்கள் வேறு லெவல் போதை நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த மனுஷனுக்கு ஜில் ஜங்காக்கா இருக்குது. அவளே ட்ரை பண்ணுறாடா, இருக்கட்டும் இதுவும் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு இங்கே ஆக்சுவலாக ஜங்குக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேயவுக்கு அவரோட ரூம் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து டைரெக்டாக அவரோட ரூமுக்குமே அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிருந்திருப்பார். அந்த பொண்ணு இப்போது இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த பார் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாரு. எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கா. அப்புறம் என்ன, ஆனால் கல்யாணம் நீ வாடி எந்த காலத்தில் இருக்கா, இது 21st century அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையும் புத்துன்னு அப்படியே பெட்லேயே படுத்துருவார். லைக் அன்கான்ஷியஸில் ஸ்டேட்டில் போயிட்டார். அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குது. இங்கே தேவங்க எதுவுமே நடந்திருக்காரு. அந்த பொண்ணு நிறைய எழுப்பி விட்டுருந்துருக்கும். பட் ஸ்டில் தேவங்க வந்து எழுந்துருக்க மாட்டார், தூங்கிட்டார் போதையில். ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கும் ஜங்குவாக்குமே லைஃப் வந்து பிகின் ஆகியிருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருந்திருப்பீங்களா. ஸோ அந்த மனுஷனுக்கு அல்டிமேட்டாக இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அந்த மனுஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சில விஷயங்கள் அவருமே செஞ்சுருப்பார். ஸோ இங்கே 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவங்கோடது மட்டும் அப்படியே ஸ்டாப் ஆகியிருந்திருக்கும். ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அந்நியோ பைசுறாங்க மிசோபில்லாகி நிக்கோ நிக்கோ நீ bang 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 bang.